வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக அருட்தந்தையின் பதில்கள் என்ற நூலிலிருந்து நாம் பல கேள்விகளையும் பதில்களையும் பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்று ஒரு கேள்வியும் அதன் பதிலும் அதையொத்த நமது சிந்தனையும் பார்க்கலாம். அன்பர் ஒருவருடைய கேள்விக்கு அருட்தந்தை அவர்கள் பதிலளிக்கிறாங்க. கேள்வி: சுவாமிஜி, ஒருவர் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக பாடுபடுகிறார். அதற்காக தனி ஆசிரமத்தில் தங்கி அதற்கான பணிகளை செய்து வருகிறார். அவருடைய இறப்புக்கு பின் அவருடைய உயிர் நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில்: எந்த சேவையை செய்தாலும் ஒருவர் எல்லை கட்டிய நிலையிலேயே தன்னோட மனதை பழக்கியிருந்தால் உயிர் விட்ட பிறகும் அது இந்த உடலை ஒட்டியே இருக்கும். அது வாழும் மனிதரோடு இணைந்து செயல்படும். பூ உலகத்தின் புவியீர்ப்பு களத்தை தாண்டி செல்ல வேண்டுமானால் மனம் பறந்து விரிந்து பிரபஞ்ச நிலையில் இருக்க பழகி இருக்கணும். உயிரில் உள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற முக்களங்கங்களும் நீங்கும் வரைக்கும் அது இறைநிலையை அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நாம் இப்போது சிந்திக்கலாம். அதாவது எல்லை கட்டிய நிலையிலேயே நாம் மனதை பழக்கியிருந்தோன்னா உயிர் விட்டது பிறகும் அது இந்த உலகத்தை ஒட்டி தான் இருக்கும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் இதில் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு சொல்லியிருப்பாங்க அருட்தந்தை அவர்கள். இந்த உலகத்தை கடந்து பிரபஞ்ச களம் இருக்கு இல்லையா, அதை 4 விதமாக பிரிச்சிருக்காங்க முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 சாலோக்கியம், 2 சாமீபியம், 3 சாரூபியம், 4 சாயுச்சியம் அப்படிங்கிறது. அதாவது உலகத்தை ஒட்டி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அதோட கவர்ச்சிக்கு உட்பட்ட ஒரு களம் இருக்கு இல்லையா, அது சாலோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கடந்ததுக்கு அப்புறம் அடுத்த களம் சூரியன். அந்த சூரிய களத்தை சாமீபியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் கடந்து போனோம்னா இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய இயக்க மண்டல களத்தை சாரூபியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவையெல்லாம் கடந்து 12 வீடுகளாக சொல்லப்படக்கூடிய நட்சத்திர மண்டலங்களை அனைத்தையும் கடந்து முடிவாக இருக்கக்கூடியது சுத்தவெளி. அதுதான் சாயுச்சம் அப்படின்னு வர்ணிப்பாங்க. அதாவது நாம் துரியாதித தவம் பண்ணுறோம் இல்லையா, அதில் நம்ம துரியத்துக்கு மேலே துவாதசாங்கம் நிற்கிறோம். அதுக்கடுத்ததாக சந்திரன், சூரியன், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. அந்த சூரிய களம், அதுக்கு அடுத்ததாக பேரியக்க மண்டலம், அதுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய சுத்தவெளி, இவை இருக்கக்கூடிய அந்த நிலைகளை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4 களத்தில் உடலை விட்ட உயிர்கள் அது வாழ்ந்து வந்திருக்கும் இல்லையா, அது வரைக்கும் அந்த காலத்தில் பெற்ற பதிவுகளுக்கு ஏற்ப இந்த நிலைகளில் ஒன்றை போய் அதை அடையுமா. அதற்கு அடுத்ததாக ஆதியில் அமைந்த இயற்கை நீதிகளுக்கு ஏற்ப அதுக்குன்னு ஒரு கால நேரம்லாம் எடுத்துக்கிட்டு படிப்படியாக எல்லாமே முடிவில் ஈர்ப்பு மண்டலத்தை தான் போய் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இறைநிலையோடு கலந்து தவம் செய்ய நம்ம பழகிக்கிட்டோன்னா அதுதான் சுத்தவெளி தவம்னு சொல்கிறோம் இல்லையா. அது அப்படி பழகிக்கிட்டோன்னா அந்த பழக்கம் வாழ்நாளில் மற்ற எல்லா பழக்கத்தையும் விடவும் அதுவே அதிகமாகும்போது சாயுச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நிறைய பேர் பழகிட்டதுன்னா அந்த உயிரானது பிரியும் போது அதுக்கு அந்த இறைநிலை சம்பந்தப்பட்ட எண்ணம் தான் உண்டாகும். அப்போது உயிர் உடனே ஆதி நிலையாகி அந்த பிரம்மத்தோடு கலந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள தான் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ நாம் எந்த நிலையில் நாம் இருக்கோமோ, எந்த நிலையில் நம்மளை மனதை பழக்கியிருக்கோமோ அதற்கு ஏற்றவாறு தான் அந்த உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்ம எந்த நிலையில் இருக்கோமோ அதுக்கு ஏற்றவாறு தான் நமக்கு அந்த களத்தில் அந்த ஜீவன் போய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த புவியீர்ப்பு களத்தை தாண்டி போகணுமானா
மனம் பறந்து விரிந்து பிரபஞ்ச நிலையிலேயே இருக்கணும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்கிறாங்க. கருதவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா எப்போவும் நாம் தவ நிலையிலேயே இருக்கவும் பழகிக்கணும். அப்படி நம்ம பழகும்போது தான் நம்முடைய ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்லக்கூடிய முக்களங்கங்களும் நமக்கு நீங்கும். இதற்கு மலமொழிந்த காட்சி அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் ஒரு கவியில் சொல்லியிருப்பாங்க. கண் காணும் தோற்றத்தில் கருத்தால் கூர்ந்து களங்கமிலா நுண்ணியக்கமாக உள்ள விண்கண்டு அதன் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் வேகத்தில் விவேகமாம் அறிவறிந்து நுண்மான் நுழை புலனால் நுணுகி மேலும் நுண் அணுவின் பிறப்பிடமாம் பரமுணர்வீர் மண் கடந்து விண் கடந்து வெளி கண்டால் மலமொழிந்த காட்சி எதே மாதவம் ஆம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம முதலாவது பார்த்தது போல் அந்த சூரிய களம், பிரபஞ்ச களம் எல்லாத்தையும் கடந்து நாம் போகக்கூடிய அந்த சுத்தவெளி, வெட்டவெளி நிலை இருக்குது இல்லையா, அதைத்தான் இந்த கவியில் மண் கடந்து விண் கடந்து வெளி கண்டால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு நிலையிலே தான் மும்மலம் ஒளிந்த காட்சி நமக்கு கிடைக்கும். அதுதான் நாம் செய்த மாதவம், பெரிய தவம் அப்படின்னு சொல்லி அருட்தந்தை அவர்கள் அந்த கவியில் சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் நமக்கு அந்த ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த முக்களங்கங்களும் நம்ம விட்டு போனால் மட்டும்தான் நாம் இறைநிலையை அடைய முடியும். அது வரைக்கும் நாம் அடையவே முடியாது. அப்போது அருட்தந்தை அவர்கள் போல நல்ல நிலையிலே சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார் என்றால் அவர் ஒரு தான் செய்யக்கூடிய அத்தனை சேவைகளிலேயும் சிறப்பான முறையில் பொதுமக்களோட மனதை அறிந்து அவர்களுடைய தேவையை அறிந்து சேவை செய்கிறாரு. இப்போது நமது அருட்தந்தை அவர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட உலக சமாதானம் என்ற உயர்ந்த ஒரு சிந்தனையிலேயே அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அதற்காக அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. இறுதி காலம் வரைக்கும் அவங்க அந்த நினைவிலேயே தான் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது அவருடைய உயிர்நிலை எந்த நிலையிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் எப்போவுமே இந்த புவியீர்ப்பு களத்தை தாண்டி போய் மனசு பறந்து விரிந்த அந்த பிரபஞ்ச நிலையிலேயே இருந்து பழகியதால் அவருடைய நிலை எப்பொழுதும் உயர்ந்த நிலையிலேயே இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் நம்ம சூக்குமமாக அவரை நம்மோடு இருத்தி கொண்டு நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த ஒரு உயர்ந்த நிலையை நாமும் நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற முக்களங்கங்களையும் நீக்கும்போது மட்டும்தான் நம்ம அனைவருமே இறைநிலையை அடைய முடியும் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.